வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மே 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் எப்படியோ அந்த முத்துவோட தொடர்புல இருந்த பொண்ணு ஒரு அந்த முத்து கொண்டு போய் விக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு ஒரு வேலைக்கார அம்மா மூலமா. உடனே அந்த வீட்டுக்கு வராங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த ஆளுகிட்ட, இங்க பாருங்க, இந்த முத்து இந்த பொண்ணுக்கு ஏது அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு அவர் சொல்றாரு இந்த முத்து இந்த லேடி தான் கொண்டாந்து கொடுத்தாங்க, எனக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு. அப்ப நம்ம மயில சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு இத பார்த்தா எங்க பார்த்தோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இது கரெக்டா கோவில்ல அம்மன் கழுத்துல தாலியில இருக்கிற அந்த முத்து. அதை போய் எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியாம இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சார் இது மாதிரி எங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை சார். இந்த லேடி கீழே கிடந்துச்சு அப்படின்னு சொன்னதுனாலதான் சார் நானும் ஏத்துக்கிட்டேன். உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க, சார் சார் இது ஒன்றும் கீழே கடந்து நான் எடுத்தது கிடையாது, எனக்கு முத்து தான் கொண்டாந்து கொடுத்தாரு அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, எது இவனா அப்படின்னு போட்டோவை காமிக்க அந்த லேடி சொல்றாங்க, ஆமா சார் இவன் தான் கொண்டாந்து கொடுத்தான் அப்படின்னு. மயிலு சொல்றாரு, இங்க பாரு, இப்பவே இவனுக்கு போன் பண்ணி வரவை. இது கோவில்ல அம்மன் கழுத்துல தாலி இருக்கும்ல, அதுல இருந்த முத்து, அதை எடுத்து கொண்டாந்து உன்கிட்ட கொடுத்துருக்கான். நீயும் என்ன ஏதுன்னு தெரியாம விக்கிறதுக்கு வந்துட்ட. உடனே அந்த லேடி சொல்றாங்க, சார் எனக்கு கோவில்ல இருந்த நகை அப்படின்னு எனக்கு தெரியாது சார், என்ன மன்னிச்சிருங்க, நான் கண்டிப்பா பாக்குறேன் சார், நான் அவனை வர வைக்கிறேன் சார், என்ன விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லி அவனை வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு சரி அப்படின்னு நேரா முத்துவுக்கு போன் பண்றாங்க. முத்து கோவில்ல நின்றுட்டு இருக்காரு. அப்ப முத்துவோட போன் ரிங் ஆகுறத பார்த்துட்டு சிவனாண்டி சொல்றாரு, என்ன சித்தப்பா, யார் இந்த நேரத்துல கால் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இது மாதிரி கால் பண்றது எனக்கு தெரிஞ்சவங்கடா, நான் போன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன் எடுத்துட்டு போறாரு. அப்ப சிவனாண்டி நினைக்கிறாரு, சித்தப்பா என்ன ரகசியமா போன் எடுத்துட்டு போறாரு, அப்படி அவர் எடுத்துட்டு போனாலே ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்குவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நிக்கிறாரு. அதே நேரத்துல நம்ம சேதுபதி சொல்றாரு, இங்க பாருங்க, யாரும் நீங்க பதட்டப்பட வேணாம், என் பேரை இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த தாலியை மீட்டு கொண்டு வந்துருவான், நீங்க யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தைரியம் சொல்ல சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அந்த 1/2 மணி நேரத்துல எப்படி உங்களால அந்த தாலியை மீட்டு கொண்டு வர முடியும்? அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க தேவையில்லாம எங்களை ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதும் நம்ம சேதுபதி சொல்றாரு, இங்க பாரு, என் பேரனை பத்தி உனக்கு தெரியாது, தெரியாததுனாலதான் இப்படி பேசுற. என் பேரன் ஒரு முடிவு எடுத்தானா அதுல கரெக்டா வெற்றி அடைவான். நீ தேவையில்லாம என் பேரனை பத்தி ஏதாவது சொன்ன அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, அப்ப சிவனாண்டி சொல்றாரு, நானும் ஆரம்பத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன், உன் பேரனை பத்தி பெரிய தம்மட்டம் அடிக்கிறியே தவிர்த்து உன் பேரன் கரெக்டா அந்த செயினை கொண்டாந்து கொடுத்த பாடல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க நம்ம சேதுபதி நேரா ஊர் மக்களை பார்த்து, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்குமே என் பேரன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரியும், அவன் கண்டிப்பா தாலியை சீக்கிரம் மீட்டு கொண்டு வந்துருவான், எல்லாரும் என் பேரை மேல நம்பிக்கை வச்சா போதும். அதுக்கு ஊர் மக்கள் சொல்றாங்க, ஐயா, இந்த சிவனாண்டி பேசுறது எல்லாம் நாங்க பெரிய விஷயமா எடுத்துக்கிறதே இல்லை, எங்களுக்கு தெரியாதா அவர் தாலி கொண்டு வர மாட்டாரு அப்படின்னு கொஞ்ச நேரத்துல அந்த தாலியை மீட்டு கொண்டு வருவாரு. கொண்டு வந்ததோட நம்ம பூஜையை ஆரம்பிப்போம். இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரோ இப்படி ஒரு சதியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சேதுபதி சொல்றாரு, ஆமா, என் பேரன் கண்டிப்பா தாலியை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அதுக்கு யாரு காரணம் அப்படிங்கிறதையும் அவன் கண்டுபிடிப்பான், யாரு காரணமா இருந்தாலும் அவங்களுக்கு சரியான தண்டனை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அந்த பொண்ணு கிட்ட சரி போன் பண்ணி பேச அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு போன் பண்ணுது. முத்து போன் அட்டன் பண்ணி,
சொல்லுடா, என்ன இந்த நேரத்துல எனக்கு கால் பண்ணிருக்க அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஐயா நேத்து வந்துட்டு எனக்கு சூப்பரான ஒரு முத்து கொடுத்தியல்ல, அந்த முத்து வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால உன்னை மறுபடியும் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, நான் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறேனே, என்னால இப்போதைக்கு வர முடியாது. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, என்னையா உன்னை ஆசையா பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கூப்பிட்டா நீ என்ன இப்படி டிலே பண்ற அப்படின்னு. உடனே முத்து சொல்றாரு, சரி சரி அவ்வளவுதானே, சரி என் மாமன் கிட்ட ஏதாவது சொல்லிட்டு நான் வரேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, எங்க வரேன்னு மட்டும் சொல்லு. அந்த பொண்ணு சொல்றாங்க, நீ வாயா அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும் சரி நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன், நீ அங்க வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை கட் பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம முத்து என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க சிவனாண்டி கிட்ட போயிட்டு, மவனே எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குடா, நான் போயிட்டு உடனே வந்துடவா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சித்தப்பா இங்க என்ன முக்கியமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அதை விட முக்கியமான விஷயம் உனக்கு என்னவா இருக்க போகுது, சும்மா இரு சித்தப்பா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, மவனே ரொம்ப முக்கியமான விஷயம்டா, இதுக்கு நான் போயே ஆகணும்டா, நான் போயிட்டு இப்போ உடனே வந்துருவேன் அப்படின்னு. உடனே சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சித்தப்பா எதுவும் பிரச்சனை எல்லாம் உண்டாக்கலையே. அதுக்கு அவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் நான் உண்டாக்கலடா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாடா அவனே, நான் போயிட்டு இப்போ உடனே வந்துருவேன், என் மேல நம்பிக்கை வை அப்படின்னு. உடனே அவரு சொல்றாரு, சரி சரி சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு. உடனே அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்புறமா வந்துட்டு நம்ம முத்து வந்து நேரா அந்த பொண்ணு வர சொன்ன இடத்துக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க நீங்க சொன்ன மாதிரியே நீங்க சொன்ன இடத்துக்கு அவரை வர வச்சுட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவாரு, என்னை விட்டுருங்க அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, ஏய் எங்க போக பாக்குற, இன்னும் உனக்கு வேலை இருக்கு வா அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு சரி அப்படின்ட்டு வராங்க. அப்ப ஒரு மரத்துக்கிட்ட அந்த பொண்ணு நிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் மயிலும் ஒளிஞ்சு நிக்கிறாங்க. அதே இடத்துக்கு முத்து வராரு. முத்து வந்துட்டு நேரா அந்த பொண்ணை பார்த்து, என்னடி என்னை இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்க, மாமனை பார்க்க அவ்வளவு ஆசையா அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமாய்யா உன்னை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் உன்னை வர வச்சேன், சரி வா கையை கொடு அப்படின்னு சொல்ல முத்து கேக்குறாரு, என்னம்மா கையெல்லாம் கேக்குற அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இரியா அப்படின்னு மரத்துல பிடிச்சு கட்டி போடுறாங்க. உடனே நம்ம முத்து கேக்குறாரு, இப்ப எதுக்கு என்ன மரத்துல கட்டி போடுற அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, இரியா சொல்றேன் அப்படின்ட்டு கட்டி போடுறாங்க. கட்டி போட்டதோட அந்த முத்து சொல்றாரு, என்ன என்னை கட்டி போட்டுட்டு நிக்கிற அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோவும் மயிலும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்கள பார்த்ததும் நம்ம மயிலுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்ப நம்ம மயில வந்துட்டு கையில கட்டை எடுத்துட்டு வர முத்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. முத்து நேரா அந்த பொண்ணை பார்த்து, என்னடி இது அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு சொல்றாங்க, யோ என்ன பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தியா, இந்த முத்து அம்மனோட கழுத்துல இருந்த தாலியில உள்ளது, நீ என்னமோ இங்கேயோ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன, எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டி விட பார்த்த, இங்க பாரு அதனாலதான் நான் இவங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் முத்து ஷாக் ஆகுறாரு. ஏய் என்ன நீ இப்படி பேசுற. அப்ப மயில சொல்றாரு, என்ன நாங்க வந்த பிறகும் நீ அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க, நீ எப்பேற்பட்ட வேலையை பார்த்திருக்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியா, இங்க பாரு இந்த முத்துவை கொண்டு போய் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப. டேய் அது தாலியில இருந்த முத்து அப்படிங்கறது எங்க எல்லாருக்குமே தெரியும், சொல்லு அந்த தாலி எங்கடா வச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்ப முத்து நினைக்கிறாரு, ஐயோ அப்பவே என் மாமன் சொன்னான், போவாத ஏதாவது பிரச்சனை இழுத்துட்டு வந்துருவேன்னு சொன்னான், ஆனா நான் தான் சொன்ன பேச்ச கேட்காம வந்தேன், இப்போ என்னால என் மகன் அவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போறானே, சொன்னாலும் பிரச்சனை சொல்லாம இருந்தாலும் பிரச்சனை, இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு நீ மட்டும் அந்த தாலி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன்னை இப்பயே விட்டுருவோம், அதை விட்டுட்டு நீ ஏதாவது போய் சொன்னா வச்சுன்னு வச்சுக்கேன், அப்புறம் உனக்குதான் ப்ராப்ளம். உடனே அவரு சொல்றாரு, சரி சரி நான் உண்மையை சொல்லிடுறேன், அந்த தாலி எங்க இருக்கு அப்படின்ட்டு அவரு தாலி எங்க இருக்கோ அந்த இடத்த சொல்லிடுறாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இவனை வந்து இந்த இடத்துல இருந்து கட்டியே போட்டு வச்சிருங்க, இவனை அவுத்து விடாதீங்க, ஊர் மக்களை கூட்டி இவனுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் சரிபட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா மயில் கிட்ட சொல்லிட்டு நேரா அந்த முத்து சொன்ன இடத்துல தாலி இருக்கா அப்படின்னு அந்த தாலியை எடுத்துக்கிட்டு நேரா கோவிலுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் கோவில்ல ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அங்க சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு இன்னும் வந்துட்டு 5 நிமிஷம் தான் இருக்கு, 5 நிமிஷம் முடிகிறதுக்கு 5 செகண்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியும் உன் பேரன் தாலி எடுத்துட்டு வரமாட்டான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, சோ இதுக்கப்புறமும் நீ பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. பேசிட்டு சரி சரி எல்லாரும் கிளம்புங்க,
கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போறது இல்ல, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம தாத்தா வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு, பேராண்டி வந்துட்டான் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு, தாத்தா கவலைப்படாதீங்க, நான் தாலிய பத்திரமா கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு. உடனே தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு, ஐயா பேராண்டி எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, தாத்தா நான் அப்பவே சொன்னேன்ல, நான் பத்திரமா வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவேன் அப்படின்னு. ஏன் தாத்தா என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தாத்தா சொல்றாரு, பேராண்டி எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கியா, ஆனா இங்க உள்ள யாருக்கும் தான் உன் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. நீ எப்படியோ அந்த தாலி எடுத்துட்டு வர மாட்டா அப்படின்னு இந்த சிவனாண்டி ஊர் மக்கள் எல்லாரையுமே மறுபடி வீட்டுக்கு போக சொல்லிட்டான் தெரியுமா. எனக்கு கொஞ்ச நேரத்துல பயம் வந்துருச்சு. கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு தான் நான் இத்தனை நாளும் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா இவன் என்னன்னா டக்குன்னு வந்து எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டான். எனக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு, என்னடா இது இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, தாத்தா இவனுக்கும் இதுல சம்பந்தம் இருக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு. அப்ப தாத்தா கேக்குறாரு, என்னையா சொல்ற. அப்ப ஹீரோ சொல்றாரு, தாத்தா நேத்து நைட்டு தாலியை திருடுனது வேற யாரும் இல்ல, இந்த சிவனாண்டியும் இவனோட சித்தப்பனும் தான். இப்போ இவனோட சித்தப்பனை வெளுத்து கட்டி தான் இந்த தாலி எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இதை கேட்டதும் தாத்தா செம்ம ஷாக் ஆகுறாரு. ஊர் மக்கள் எல்லாருமே சிவனாண்டிய பார்க்க சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, என்ன பிரச்சனையில மாட்டி விடணும் அப்படிங்கறதுக்காக இவன் வந்து தேவையில்லாம இப்படி சொல்றான், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அந்த முத்து வந்துட்டு வாக்குமூலம் கொடுத்த வீடியோ அப்படியே என்கிட்ட இருக்கு அப்படின்னு வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த வீடியோல அந்த முத்து சொல்லியிருக்காரு, நானும் என் மகனும் சேர்ந்துதான் இந்த கோவில்ல இருந்த தாலியை எடுத்தோம், இந்த கோவில்ல இருக்கிற தாலியை எடுத்துட்டா கோவில் கும்பாபிஷேகம் நடக்காது, பூஜையும் நடக்காது அப்படிங்கிறதுக்காக நாங்க எடுத்தோம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் மக்கள் எல்லாருமே சிவனாண்டிய பார்த்து, ஏண்டா இதுக்குதான் வந்துட்டு நீ ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா, இங்க பாரு உன்னை இதுக்கு மேல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா நல்லதில்ல, ஊரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோவில் கும்பாபிஷேகத்தை எந்தவித தங்கு தடையும் இல்லாம நல்லபடியா நடத்தலாம் அப்படின்னு பார்த்தா நீ தேவையில்லாம ஊடால புகுந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா, உன்னை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்ல. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல, என் சித்தப்பா தான் தேவையில்லாம என்னைய மாட்டி விடுறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு அப்படியெல்லாம் இல்ல, தேவையில்லாம நீ பேசாத, உன்னால எவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறத நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச. இதை கேட்டதும் அவரு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா ஊர் மக்களை பார்த்து, இங்க பாருங்க, இதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க பண்றதை இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்ல, இவங்களுக்கு சரியான ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து, ஆமா தம்பி நீ சொல்றது சரிதான், இதுக்கப்புறமும் இவன் பண்றத நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தாத்தா சொல்றாரு, இவனை வந்து அப்புறம் பார்த்தப்போம், கோவில் பூஜை முடிகிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் என்னமோ இருக்கு அப்படின்னு மணி காமிக்குது, அதனால சீக்கிரம் வந்துட்டு இந்த பூஜையை நடத்தணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே பூஜையும் வந்துட்டு நல்லபடியா ஆரம்பிக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வில்லன் இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. நம்ம என்ன பிளான் நினைச்சோம் கடைசியில இப்படி ஆகிருச்சு அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சூப்பரா தாலி எல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டாந்து கொடுத்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்த போறாரு. அப்புறம் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ரேவதியோட கல்யாணத்தை நடத்த போறாங்க. அதை வந்து நம்ம ஹீரோ எப்படி தடுக்க போறாரு, அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிச்சு ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறாரு, இது எல்லாம் அப்கமிங் எபிசோடுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. சோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு ரொம்பவே அஃபோர்டபுள் ரேட்ல 5 ரூபீஸ்லேருந்து 10 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு நம்மளோட கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்டை நீங்க வந்துட்டு பை பண்ணலாம். ஸோ எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஒயர் கூடை உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்மளோட கமெண்ட்ல சொல்லலாம். 2 ரோல் ஒயர் கூட ரொம்பவே அட்ராக்டிவான ரெட் கலர் அண்ட் எல்லோ கலர்
காம்பினேஷன்லயும் இருக்கு. ஒரு நல்ல ஒரு லுக் காம்பினேஷன்ல நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்ல செஞ்சு கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next new video.